வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாமோட ஜெனரல் ஸ்டடீஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஜெனரல் ஸ்டடீஸில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஜெனரல் சயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் சயின்ஸில் நம்ம போன கிளாஸில் ஃபிசிக்ஸ் எங்கெல்லாம் படிக்கிறது ஸ்கூல் புக்ஸில் அப்படின்னு சொல்லி இந்த 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எந்தெந்த லெசன்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போன கிளாஸில் ஃபிசிக்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பயாலஜி பற்றி பார்க்க போகிறோம். பயாலஜி வே டு ஸ்டடி பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். பயாலஜியில் அதாவது பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி சேர்ந்து தான் பயாலஜி. இந்த பயாலஜியில் 6th to 10th வரைக்கும் என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் படிக்கணும், ஒவ்வொரு கிளாஸ்லையும் என்னென்ன யூனிட்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இந்த பயாலஜியோட சிலபஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இதுதான் அதோட சிலபஸ்ஸு. நம்மளுக்கு இது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இந்த சிலபஸ் எல்லாம் வந்திருக்கும். அதனால் 6th to 10th வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இந்த பயாலஜியோட சிலபஸ் என்னென்னு பார்த்தோன்னா, மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், எவால்யூஷன், ஜெனட்டிக்ஸ், ஃபிசியாலஜி, நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ். இதெல்லாமே தான் இந்த பயாலஜியோட சிலபஸ்ஸு. அப்போ இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்தெந்த கிளாஸில் கவர் ஆகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கலாம். மொத்தம் 7 டாபிக் இருக்குது. அந்த 7 டாப்பிக்கில் எத்தனை யூனிட்ஸ் நம்ம படிக்கணும்னு பார்த்தோம்னா 35 யூனிட்ஸ் மொத்தம் இந்த பயாலஜியில் நம்ம படிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா, மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ். இந்த மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் பற்றி அதில் நிறையா யூனிட்ஸ் கவர் ஆகும் இந்த ஒரு டாப்பிக்கில். அது என்னென்ன யூனிட்ஸ்லாம் என்னென்ன கிளாஸில் கவர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் சொல்லக்கூடிய இந்த யூனிட் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, 6th standard term 1ல் யூனிட் 4ல் கவர் ஆகக்கூடிய ஒரு யூனிட் தான் இந்த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்ற இந்த யூனிட்டு. அடுத்து 6th standard term 1ல் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய இந்த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ்ன்ற இந்த யூனிட் படிக்கணும் இந்த டாபிக் கீழே. அதுக்கப்புறம் 6th standard term 2ல் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய தி செல் அப்படின்ற இந்த யூனிட்டு. 6th standard term 3ல் இருக்கக்கூடிய யூனிட் 5ல் இருக்கிற பிளான்ஸ் இன் டெய்லி லைஃப்ன்ற இந்த யூனிட். அதுக்கப்புறம் 7th standard term 2ல் இருக்கக்கூடிய யூனிட் 4 ஆனால் செல் பயாலஜி இந்த யூனிட் படிக்கணும். அதுக்கப்புறம் 7th standard term 3ல் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இன் டெய்லி லைஃப் இந்த யூனிட் படிக்கணும். நெக்ஸ்ட் இந்த 8th standardல யூனிட் 19ல் இருக்கும். மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த யூனிட் படிக்கணும். அடுத்த 8th standardல யூனிட் 20 ரீச்சிங் ஆஃப் ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ், ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ்ன்ற இந்த யூனிட் படிக்கணும். 8th standardல யூனிட் 21ல் இருக்கக்கூடிய கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த யூனிட் கவர் பண்ணணும். அடுத்து 9th standardல யூனிட் 18ல் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் இந்த யூனிட்டு. 9th standardல யூனிட் 20ல் இருக்கக்கூடிய ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ். அடுத்து 10th standardல யூனிட் 14 இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் இந்த யூனிட் கவர் பண்ணணும். அடுத்து 10th standardல யூனிட் 16ல் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் இந்த யூனிட் படிக்கணும். அடுத்து 10th standardல யூனிட் 17ல் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த யூனிட் படிக்கணும். மொத்தம் இந்த எத்தனை யூனிட்ஸ் நம்ம எது கீழே வரும்னு பார்த்தோன்னா, இந்த மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ்ன்ற இந்த டாப்பிக்கில் இத்தனை யூனிட்ஸ் கவர் பண்ணணும். அடுத்து செகண்ட் டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா, கிளாசிஃபிகேஷன் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். கிளாசிஃபிகேஷன் இன் லிவிங் ஆர்கானிசமில் என்னென்ன யூனிட்ஸ்லாம் படிக்கணும்னா, 7th standardல term 2ல் இருக்கக்கூடிய யூனிட் 5 பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அந்த யூனிட் படிக்கணும். அடுத்து 8th standardல யூனிட் 16ல் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ன்ற யூனிட்டு. அடுத்து 8th standardல யூனிட் 17ல் இருக்கக்கூடிய பிளான் கிங்டம்ன்ற அந்த யூனிட்டு. 8th standardல யூனிட் 18ல் இருக்கக்கூடிய யூனிட் 18ல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அந்த யூனிட் படிக்கணும். 9th standardல யூனிட் 17ல் அனிமல் கிங்டம் அந்த யூனிட் 17 அனிமல் கிங்டம்ன்ற இந்த யூனிட் கவர் பண்ணணும். இது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசமில் படிக்கக்கூடிய யூனிட்ஸ். அடுத்த டாபிக் என்ன பார்த்தோன்னா, எவல்யூஷன். இந்த எவல்யூஷன் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் எந்த யூனிட் படிக்கணும்னு பார்த்தோன்னா, 10th standardல யூனிட் 19ல் ஆரிஜின் அண்டு எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அந்த யூனிட் படிக்கணும். இது எவல்யூஷன் டாபிக் கீழே படிக்கக்கூடிய யூனிட். அடுத்து ஜெனட்டிக்ஸ். அடுத்த டாபிக் பார்த்தோன்னா ஜெனட்டிக்ஸு. ஜெனட்டிக்ஸில் என்னென்ன யூனிட்ஸ்லாம் கவர் பண்ணணும்னா, 10th standardல யூனிட் 18ல் ஜெனட்டிக்ஸ்ன்ற யூனிட் இருக்கும். அந்த யூனிட் படிக்கணும் 10th standardல. அடுத்து 10th standardல யூனிட் 20ல் ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜின்னு வந்திருக்கும். அந்த யூனிட் படிக்கணும். இந்த 2 யூனிட் ஜெனட்டிக்ஸில் படிக்கணும். அடுத்து 5வது டாபிக் பார்த்தோன்னா ஃபிசியாலஜி. இந்த ஃபிசியாலஜியில் என்னென்ன யூனிட்ஸ்லாம் படிக்கணும்னா, 7th standardல term 1ல் இருக்கக்கூடிய யூனிட் 5 ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ஸ் அந்த யூனிட் படிக்கணும். 9th standardல யூனிட் 19ல் இருக்கக்கூடிய பிளான்ட் ஃபிசியாலஜின்ற டாபிக் படிக்கணும்.
10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 12 இருக்கக்கூடிய பிளான்ட் அனாட்டாமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜின்ற அந்த யூனிட் வந்து இந்த ஃபிசியாலஜின்ற டாப்பிக்கில் வந்து இந்த யூனிட்ஸில் வந்து கவர் பண்ணணும். அடுத்த யூனிட் பார்த்தோன்னா நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீஸ். ஸோ இந்த யூனிட் வந்து இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டே வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீஸ் கீழே என்னென்ன யூனிட்ஸில் வந்து வரும்னு பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய ஹெல்த் அண்ட் ஹைஜீன்ற இந்த யூனிட்டு, 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய யூனிட் 6ஆன ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அந்த யூனிட்டு, அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 21ல் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் இந்த யூனிட்டு, 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 22ல் இருக்கக்கூடிய வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ்ன்ற இந்த யூனிட்டு, 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 21ல் இருக்கக்கூடிய ஹெல்த் அண்ட் டிசீசஸ்ன்ற இந்த யூனிட் வந்து இந்த நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீஸில் படிக்கக்கூடிய இந்த யூனிட்ஸ். அடுத்து 7th டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஸோ இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் என்னென்ன யூனிட்ஸில் வந்து படிக்கணும்னு பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய யூனிட் 4ஆன அவர் என்விரான்மெண்ட்ன்ற இந்த யூனிட் வந்து படிக்கணும். அடுத்து வந்து 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 22ல் இருக்கக்கூடிய கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ன்ற இந்த டாபிக் வந்து படிக்கணும். 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 23ல் இருக்கக்கூடிய எக்கனாமிக் பயாலஜின்ற இந்த யூனிட் வந்து படிக்கணும். 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 24ல் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் சயின்ஸ்ன்ற இந்த யூனிட் வந்து படிக்கணும். 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 22ல் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்ன்ற இந்த யூனிட் வந்து படிக்கணும். ஸோ அப்போ இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸு கீழே இந்த யூனிட்ஸ்லாம் வந்து கவர் பண்ணணும். ஸோ இதான் வந்து இந்த 7 டாபிக்ஸ். இந்த 7 டாபிக்ஸு கீழ் மொத்தம் வந்து எத்தனை யூனிட்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா 35 யூனிட்ஸ் வந்துருக்கும். ஸோ இந்த 35 யூனிட்ஸும் நம்ம எதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோன்னா இந்த பயாலஜியில் வந்து நம்ம வந்து படிக்கணும். ஸோ பயாலஜினாலே இத்தனை 35 யூனிட்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சிருந்தா தான் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து 6th to 10th வரைக்கும்ன்றனால கண்டிப்பாக இதில் அதிகமான கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் இது நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த வே டு ஸ்டடி, ஸோ ஜென்ரல் சயின்ஸில் பயாலஜியில் எங்கெல்லாம் வந்து படிக்கணும் ஸ்கூல் புக்ஸில் அப்படின்றத ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவில் ஜென்ரல் சயின்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து எங்கே படிக்கிறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.